everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா 5 days pink lips challenge தான் பார்க்க போறோம். சோ இந்த சேலஞ்சுக்கு நான் என்ன ரெமெடி ட்ரை பண்ணேன் and ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலாம். please take a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 5 days சேலஞ்சில் நான் ஒரு 2 step லிப் கேர் வந்து பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிப் ஸ்க்ரப் வந்து பண்ணேன். செகண்ட் வந்துட்டு ஒரு லீவ் ஆன் மாஸ்க் மாதிரி ஒரு லிப் பாம் மாதிரி நானே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்துக்குமே நான் ஹோம் ரெமெடி வச்சு தான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த 2 step லிப் கேருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரெமெடி வந்து ரொம்ப பாப்புலரான ரெமெடி தான். அதாவது என்னெல்லாம் பண்ணால் லிப்பில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து குறையும் அண்ட் வந்து லிப்ஸ் வந்து பிங்காக ப்ளம்பாக ஆகுமோ அந்த மாதிரியான ரெமெடி தான் நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லிப் ஸ்க்ரப் அண்ட் லிப் பாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிப் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 வீக் வர்ற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டையை பவுட்ரு பண்ணி அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்னமன் பவுடர் ரொம்ப முக்கியம், நம்ம லிப்ஸை ப்ளம்ப் ஆக்குறதே அதுதான். ஸோ அதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஹனி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லெமன் விட்டால் போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா ஒரு 1 வீக் வரை வரும். அண்ட் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம், அதுவும் வந்து ஒரு 1 வீக் வரை வரும். அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி செமி லிக்விடாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான், லிப் ஸ்க்ரப் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பீட்ரூட் லிப் பாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் லிப் பாம் செய்கிறதுக்கு பீட்ரூட்டை தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஜூஸை தான் இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். எந்த வாட்டரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, ஜஸ்ட் அந்த ஜூஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து வேஸ்லின் ஆட் பண்ணிக்க போகிறேன். வேஸ்லின் வந்து நம்ம ஜூஸ் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதில் வந்து 4ல் 1 பகுதி தான் வேஸ்லின் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் ஒரு 5 drops ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நார்மல் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பவுலில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பேர் டபுள் பாயில். ஸோ டபுள் பாயில் மெத்தடில் இதை நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டா பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப லிக்விடாகவே தான் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வந்து 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், செய்கிறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இப்போ அது எப்படி அதை அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதான் டே 1. எதுவுமே போடாமல் என்னோடய லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பை வந்து ஒரு 1 minute இந்த மாதிரி மைல்டாக வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ரொம்ப மைல்டாக பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், லிப்ஸில் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். லிப் ஸ்க்ரப் எவ்ரிடே அப்ளை பண்ணேன். லிப் பாம் வந்து எப்போல்லாம் எனக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் பண்ணுவேன். பட் நைட்டு வந்து தூங்கும்போது கண்டிப்பாக மஸ்ட்டாக இதை அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ நான் 5 days தொடர்ந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோடய லிப்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பிக்மெண்டேஷன் வந்து குறையல, பட் லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிங்காக இருக்குது. எப்போதும் என்னோடய லிப்ஸ் ட்ரையாக இருக்கும், பட் இந்த லிப் கேர்லாம் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ என்னோட லிப்ஸ் ஆல்ரெடி வந்து பேல் பிங்காக இருக்கும், ரொம்ப ரெட்டிஷ் பிங்காலாம் இருக்காது, பட் பேல் பிங்காக தான் இருக்கும். அப்பர் லிப்ஸில் மட்டும்தான் பிக்மெண்டேஷன் வந்து இருந்துச்சு. பட் இந்த ரெமெடி பிக்மெண்டேஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அவ்வளோவா எந்த ஹெல்ப்பும் வந்து பண்ணல. பட் அதுக்காக இந்த ரெமெடி ரிசல்ட்டே கொடுக்காது அப்படின்னு கிடையாது. நான் ஜஸ்ட் 5 days தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுறதே ஒரு பெரிய விஷயம் தான். மேபி இது ஒரு 1 month கிட்ட ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும். பட் அதுக்காக உங்களுக்கும் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ரெமெடியுமே ஒருத்தங்களை விட ஒருத்தங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். மேபி எனக்கு ஒரு 1 month ட்ரை பண்ண நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 5 days ரிசல்ட் கூட கிடைக்கலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இந்த ரெமெடி யூஸ் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாகும் அப்படின்றது எந்த இதுவும் கிடையாது. லிப்ஸில் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒரு 6 reason நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, மெலனின். எப்படி நம்ம ஃபேஸில் மெலனின் அதிகமாச்சுன்னா பிக்மெண்டேஷன் இந்த வாயை சுற்றி மூக்கு சுற்றி டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வருதோ சேம் தான் லிப்ஸுக்கும். மெலனின் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம லிப்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் வரும். ஸோ அந்த மெலனினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம லிப் ஸ்க்ரப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்பர் 2, சன் எக்ஸ்போஷர். வெயிலில் போனால் கண்டிப்பாக லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். நம்ம ஃபேஸை எப்படி சன்ஸ்க்ரீன் போட்டு சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ சேம் நம்ம லிப்ஸ்க்கும் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். சில லிப் பாம்ஸ்லேயே சன்ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிருக்கும், அந்த மாதிரி லிப் பாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வாங்க முடியல அப்படின்னா ஃபேஸ்க்கு நம்ம நார்மலாக போடுற சன்ஸ்க்ரீனே லிப்ஸில் வந்து போட்டுக்கலாம். பட் ஒரு விஷயம், நீங்கள் வந்து அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லிப்ஸில் போடுறப்போ நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸை வந்து லிக் பண்ணக்கூடாது, சக் பண்ணக்கூடாது. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே லிப் பாம் இல்லாட்டா லிப்ஸ்டிக் நீங்கள் எப்போதும் யூஸ்வலாக எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
தேர்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் லேக் ஆஃப் ஹைட்ரேஷன் நம்ம உடம்புல இல்லாட்டியே வந்துட்டு எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸ்கின்ல இருக்கட்டும், ஹேர்ல இருக்கட்டும், லிப்ஸ்ல இருக்கட்டும். உள்ளேருந்து நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணாட்டி வெளியில் என்ன க்ரீம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து நோ ரிசல்ட்டில் தான் கொண்டு விடும். ஸோ தண்ணி நம்ம கண்டிப்பாக நிறைய குடிக்கணும். எவ்வளோ அதிகமாக தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ல, ஹேர்ல, லிப்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் கம்மியாகும். தண்ணி குடிக்காதனாலே லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஃப்ளேக்கியாகவும் ஆகும். நம்பர் 4 ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஸ்மோக் பண்ணுறதுனால வந்து லிப்ஸ் ரொம்பவே டார்க் ஆகும். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணாதான் அவங்க லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாகும். 5th பாயிண்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணால் லிப்ஸ் டார்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு அப்படி ஒன்றும் ஆனதில்லை. பட் ரொம்ப சீப்பான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகும். அதுக்காக நான் வந்து பிராண்டட் மேக்கு, பாபி ப்ரௌன் அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் வந்து அமௌண்ட் போட்டு வாங்குறது நல்லது. ஸோ ஃபைனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், லிப்ஸை வந்து லிக் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை வந்து செய்வோம்னு நினைக்கிறேன். நம்ம லிப்ஸ் எப்போல்லாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளே வந்து டங்கால் நம்ம வந்து லிக் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு வந்து லிப்ஸில் ஹைட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக். நம்ம லிப்ஸில் பிக்மெண்டேஷன் அதிகமாகிறதுக்கு இது வந்து ரொம்ப மெயின் ரீசனாக இருக்குது. ஏன்னா சலைவால என்சைம்ஸ் அண்ட் கெமிக்கல் இருக்குது. நம்ம ஃபுட் சாப்பிட்றப்போ நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே பிரேக் டவுன் ஆகி இங்கே பாதி டைஜஷன் நடந்துடும். அதுக்காண்டி தான் சொல்லுவாங்க. ஸோ சேம் சலைவா தான் நம்ம லிப்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதனாலே வந்து பிக்மெண்டேஷன் லெவல் வந்து அதிகமாகும் லிப்ஸில். அண்ட் நம்ம லிப்ஸில் இருக்க சலைவா வந்து எவாப்ரேட் ஆகிறப்போ நம்ம லிப்ஸில் இருக்க ஹைட்ரேஷனையுமே அது சேர்த்தே வந்து எவாப்ரேட் பண்ணிடும். இப்போ நான் லிப்பில் பிக்மெண்டேஷன் வரதுக்கு சொன்ன ரீசன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோம் ரெமெடி, இந்த DIY மேலே பூசுறது இது எல்லாமே பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நான் இப்போ சொன்ன 2 ரெமெடியிலுமே எந்த ட்ராபேக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு ட்ராபேக் அந்த லிப் பாமில் மட்டும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேஸ்லினும் சரி, ஆல்மண்ட் ஆயிலும் சரி, ரெண்டுமே வந்து பீட்ரூட் ஜூஸ் கூட மிக்ஸ் ஆகவே இல்லை. அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு லிப் பாம் மாதிரியே இல்லை. நம்ம ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்மளாக தான் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓவரால் இது 2 ரெமெடியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை வந்து ஃபர்தராக இன்னும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் நான் என்னோட லிப்ஸில் கூட இப்போ அதான் வந்து போட்டிருக்கேன். அந்த பீட்ரூட் லிப் பாம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிண்ட். ஸோ நீங்களும் இந்த ரெமெடி ட்ரை பண்ணுறதா இருந்தால் எவ்ரிடே ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு ஒத்துக்காத மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டே விட்டு ஒரு டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் லிப்ஸில் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இச்சிங் இருந்ததுன்னா அது ரொம்பவே நார்மல். ஏன்னா சின்னமன் ஆட் பண்ணியிருக்கோம். சின்னமன் வந்து உள்ளே வந்து ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம லிப்ஸை ப்ளம்ப் ஆகும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நார்மல் தான். பட் ஓவராக பர்னிங் சென்சேஷன் இருக்குது, ரொம்ப லிப்ஸே ரெட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் லிப் பாம் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் போட்டுக்கலாம். பட் நைட்டு வந்து கண்டிப்பாக வந்து போட்டுட்டு படுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் see you all the next video. Until then, bye bye, take care.